Hi guys, welcome to Cricket Tamila. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுமே ப்ராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அதுக்கான வீடியோஸுமே நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியுமே நிறைய பிளேயர்ஸ் வந்து நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி போட்டு தான் இருந்தாங்க. பட் அஃபிஷியலாக நேற்று அனுப்பிச்ச இதில் வந்து ஹெட் கோச்சஸான குமார சங்கக்காரா அண்ட் புது பவுலிங் கோச்சான லசித் மலிங்காலேருந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்க ஷெயின் பாண்ட், நியூசிலாண்டோட ஷெயின் பாண்டு தான் புது பவுலிங் கோச். அவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோவில் இருந்துச்சு. ஸோ எஸ், அஃபிஷியலாகவே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸாக இருக்க ரியான் பராக்காக இருக்கட்டும், அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா துரல் ஜுரலாக இருக்கட்டும், அப்புறமா பார்த்திங்கன்னா ரியான் பராக், இந்த மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. சஞ்சு சாம்சனும் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட் அதை வீடியோவில் காட்டலை. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் தான் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அந்த டீமை இப்போலேருந்து, அதாவது ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து. அதே மாதிரி ஜோஷ் பட்லருமே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவரை பற்றின வீடியோவுமே இந்த இதில் இல்லை, இந்த கிளிப்பிங்கில் இல்லை. அண்ட் இவங்க எல்லாமே ஸ்டார் பிளேயர்னால அவங்கள இன்னும் காட்டாமல் இருக்காங்களா, இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றணுன்றதுக்காக வச்சுருக்காங்களான்னு பார்க்கலாம். அண்ட் அவங்களோட மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 22 மார்ச் ஆரம்பிக்காமல் 24 மார்ச் ஆரம்பிக்குது. ஸோ இன்னொரு 2 days கேப் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஷேன் பாண்ட், அதாவது பவுலிங் கோச் அண்ட் ஷேன் பாண்ட் வந்து நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோவில் இருந்திருக்கு. அண்ட் அதை பற்றின ஆர்டிகல்ஸ் தான் நிறையாவுமே வந்திருக்கு. அண்ட் குமார சங்கக்காராவும் ஃபீல்டில் இறங்கி நிறையா விஷயத்த சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் எல்லா பிளேயர்ஸுமே ஒரு உதயத்தோடு விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே ஒரு அட்டாக்கிங் பேட்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் மற்ற டீம் பற்றின ஒரு வீடியோஸும் அப்கமிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே டைஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க டு லிஃப்ட் த கப் ஆஃப் 2024 ஐபிஎல். ஸோ ஐபிஎல் 2024 கப்பு யாருக்கு போகுதுன்றது கடைசி விஷயமா இருந்தாலுமே இந்த ப்ராக்டிஸ் செஷனில் வந்து இவங்களோட ஒரு மோட்டிவுமே கிளியராக தெரியுது. ஸோ நம்ம தான் கப்பு வின் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீமுமே, ஸோ ராஜஸ்தான் ராயல் வந்து எஸ் ஃபைனல்ஸ் வரைக்கும் வராங்க, டஃப்பாக கண்டஸ்டன்ட், அதாவது ஒவ்வொரு மேட்சுமே அவங்க ரொம்ப டஃப்பாக தான் ஆப்போனன்ட் டீமுக்கு கொடுத்துட்ருக்காங்க. எல்லா விஷயமுமே கரெக்டு தான். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு பிளேயராக இருக்கிற மாதிரி ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், ஜோஸ் பட்லராக இருக்கட்டும், எல்லாருமே இருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு கப்பு லிஃப்ட் பண்ணுற ஒரு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். முக்கியமாக சொல்ல போனால் சிம்ரன் ஹேட்மயர் எல்லாமே அடிக்கிற அடியில் பார்த்திங்கன்னா பயமாகவே தான் இருக்குது. ஸோ எப்படி ஆண்ட்ரூ ரசல், கிறிஸ் கெயில், சொல்லப்போனால் டெயின் வேவோ கூட எடுத்துக்கலாம், இவங்க எல்லாமே அட்டாக் பண்ணி இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த பிளட்லேருந்து வர சிம்ரன் ஹெட்மயரும் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ இவர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ அஃபிஷியல் வீடியோவுமே இருக்குது. அண்ட் நம்மளோட சேனல்லையுமே அவங்களோட இமேஜஸ் போட்டு இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீமுமே அவங்க மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஃபார் பிளேயர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம்தான் பண்ணிகிட்ருக்காங்க ஐபிஎல் டீம்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிளேயருமே அவங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிகவுமே ஒரு கடின உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஸோ எந்த டீம் கப்பு வாங்குதுன்றது முக்கியம் இல்லை, அந்த சீசனில் ஒவ்வொரு மேட்சுலேயுமே ஒவ்வொரு பிளேயர்ஸோட எஃபர்ட் எவ்வளோ போடுறாங்க அண்ட் அவங்களோட ஷோ ஆஃப் டேலண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து டேலண்ட்டை காட்டும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம். ஸோ இவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஆசையுமே அதுதான். ஸோ இது வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு டீமில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபாரின் பிளேயர் தான். ஸோ அதே மாதிரி 4 பிளேயர்ஸை மட்டும்தான் டீம் ஹையர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் அதை விட ஃபாரின் பிளேயர்ஸ் அதிகமாக ஹையர் பண்ணி வச்சுக்க முடியாது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா அன்கேப்டு ஃபாரின் பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே எடுக்கிறது இல்லை, ஆக்ஷனுக்குள்ளேயுமே வரதில்லை. வேறஸ் இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அண்டு ஆயிரக்கணக்கில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இதில் 1 or 2 டேலண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் வெளிவர வர நமக்கு ஒவ்வொரு டீமுமே ஸ்ட்ராங்காகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து சிவம் துபேவாக இருக்கட்டும், ரித்துராஜ் கைக்வாடாக இருக்கட்டும், பவுலர்ஸில் ஷர்துல் தாக்கராக இருக்கட்டும்,
தீபக் சஹரா இருக்கட்டும், யுவேந்தர் சஹலா இருக்கட்டும், ரவிச்சந்திர அஸ்வினா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், திலக் வர்மா இருக்கட்டும், ரிங்கு சிங்கா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸையுமே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு பிளேயருமே வெளிவந்த சீசன்ஸ் வந்து, அதாவது முக்கியமாக டொமஸ்டிக் மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல்லில் தான் இருக்குது. இந்த ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேலண்ட்டை எடுத்துகிட்டு வராங்க. எஸ், சீசன் ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஜெயசூர்யா இருந்தார், சங்கக்காரா இருந்தார், ஜெயவர்தன் இருந்தாங்க, தில்ஷான் இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ ஹெய்டன் இருந்தாங்க, கில் கிறிஸ்ட் இருந்தாங்க, மார்க் ப்ரௌச்சர் இருந்தாங்க. சொல்லப்போனால் எல்லா முக்கியமான பிளேயர்ஸும் இருந்தாங்க. கங்குலி, சச்சின், தோனி, ரோஹித் சர்மாலாம் அந்த இடத்துல வந்து 2008 வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பிளேயர்லாம் இல்லை. இன்றைக்கி அவரை டீம்லேருந்து எடுக்கிறாங்கன்னு பண்ணும்போது எல்லா மக்களுமே அவங்கள பற்றி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அந்த டைமில் அந்தளவுக்கு அவர் பாப்புலர் இல்லை. அத்தனை ஹிஸ்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணலை அவர், அத்தனை ரெக்கார்ட்ஸ் அவர் க்ரியேட் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரோட டேலண்ட்டை காட்டியிருக்காரு. அவர் ஒர்க்கை ரொம்பவுமே மினக்கிட்டு பண்ணி அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட டேலண்ட் என்னவா வேணால் இருக்கலாம். அதை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி, நம்ம பிலீவ் பண்ணி, நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம அதுலேருந்து இன்னும் அதிகமான ஒரு இடத்துக்கு வர முடியும். மேலே மேலே இடத்துக்கு வர முடியும். நம்பர் 1 பொசிஷனை ஈஸியாக அடைய முடியும். அண்ட் நம்பர் 1 பொசிஷன் அடைகிறது அந்தளவுக்கு கஷ்டம் இல்லைன்னு நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அதை தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டம் அப்படின்றது தான் முக்கியமான உண்மை. ஏன்னா அதை நீங்கள் தக்க வைக்கணும்னா உங்களோட காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்கள விட நீங்கள் இன்னுமே ஒர்க் அதிகமாக பண்ணி உங்களோட டேலண்ட்டை காட்டிகிட்டு இருக்கும்போது தான் உங்களால் அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் எனக்கு முக்கியம் இல்லை, நான் என் திறமையை காட்டினா போதும், எனக்கு லக்க அதுவாக வந்துடும், எனக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அதே இடத்துலேருந்து வந்துடும் அப்படின்றது எல்லாமே இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதாவது எந்த அளவுக்கு அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கான என்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்றது தான் முக்கியமான விஷயமாகவே இருக்குது. இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோன்னு சொல்லலாம் ஃப்ரம் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ எஸ், ஏன் இவங்களை பற்றி இவ்வளோ பேசுகிறோம்? பெரிய பாப்புலர் டீம்லாம் இல்லைங்க, ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாகவே விளையாடுவாங்க. ஸோ லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 14 மேட்சுமே வின் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தோற்று போன ஒவ்வொரு மேட்சுமே பார்த்திங்கன்னா க்ளோஸாக வந்து தான் தோற்று போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு வாட்டியும் விளையாண்டுருக்காங்க. பட் பிளே ஆஃபில் வந்து ஒரே ஒரு மேட்ச் தோற்றதுனால அவங்கள ஈஸியாக கிக் அவுட் ஃப்ரம் த டோர்னமெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அவங்க இந்த டைம் கப் அடிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த டீம் ஆர்சிபி இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸ் இருக்கட்டும், எல்எஸ்ஜியாக இருக்கட்டும், குஜராத் டைட்டன்ஸ் இருக்கட்டும், எல்லாரோட ப்ராக்டிஸ் செஷனோட அப்டேட்டும் போட போகிறோம் நம்ம சேனலில். ஸோ அதுக்கெல்லாமே நீங்கள் ஸ்டே டியூன் வித் கிரிக்கெட் தமிழா. ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லா நோட்டிஃபிகேஷனுமே இமீடியட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ன்ற ஐக்கானை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற போஸ்ட்டுமே உங்களுக்கு வரும் யூடியூப்பில். அண்ட் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் ஃபார் எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்குற வீடியோஸுக்கு எல்லாமே. தேங்க்யூ கைஸ், யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.